தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை திடீரென மழை பெய்தது. பெரம்பலூரின் புறநகர் பகுதிகளான பாளையம், செஞ்சேரி, குரும்பலூர், அம்மாபாளையம் உள்ளிட்ட இடங்களில் நல்ல மழை பெய்தது. 1 மணி நேரம் பெய்த மழையால் அங்கு வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருச்சியில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலை நேரத்தில் மேகமூட்டம் காணப்பட்டது. பின்னர் உறையூர், தில்லைநகர், தென்னூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மழை காரணமாக திருச்சியின் ஒரு சில இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை திடீரென கனமழை பெய்தது. கீழ்மலை மற்றும் மேல்மலை பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. மழை காரணமாக கேரட், உருளைக்கிழங்கு பயிரிட்ட விவசாயிகள் சற்று மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும், வரும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் அநேக இடங்களிலும் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் வடக்கு உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும்.